நீங்கள் இப்போ பார்க்குறது டிவோஷன் டு காட். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுயம்பு நரசிம்மர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் கொட்டமேடு ஜங்ஷனில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இடர்குன்றம் என்ற கிராமத்தில் சுயம்பு நரசிம்ம மூர்த்தியாக அமைந்திருக்கிறது. இந்த கோயிலோட வரலாறை பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலத்தில் இடையன்காடு என்ற ஒரு சிற்றூர் இருந்தது. தற்போதைய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களை இணைந்த பகுதியானது. முற்காலத்தில் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இப்பகுதியில் இளைஞன் ஒருவன் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தான். அவ்வப்போது மரத்தடியில் அமர்ந்து தியானிப்பது அவனுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் அந்த இளைஞனுக்கு நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழ பெரியோர்களிடம் அதற்கான வழியை கேட்டான். அவர்கள் தவம் இயற்றினால் நரசிம்மரை தரிசிக்கலாம் என்று தெரிவித்தார்கள். ஒரு நாள் அந்த இளைஞன் காட்டிற்குள் ஒரு குன்றின் அருகே நடந்து சென்றபோது, இந்த குன்றே ஹரி, இங்கே நீ தவமேற்றினால் நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்கலாம் என்ற அசிரீரி வாக்கு எழ அந்த இளைஞன் அந்த குன்றின் மீது அமர்ந்து நரசிம்மமூர்த்தியை நினைத்து தவமேற்றினான். ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நரசிம்ம மூர்த்தி அந்த இளைஞனுக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அந்த இளைஞன் நரசிம்மரிடம், தாங்கள் இங்கேயே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்றான். பக்தர்களின் இடர்களை நீக்கி அருள் புரிய வேண்டும் என்ற வேண்டுதலை சமர்ப்பிக்க நரசிம்மரும் அந்த மலைக்குன்றில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி நமக்கும் அருள்பாலிக்கிறார்.